போல பல அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில் காவிரி பாயக்கூடிய மாவட்டத்தில் குடிக்க தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பெண்கள் பாதுகாப்பிற்கு குறிப்பாக சிசிடிவி கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள் இன்னும் பொது கழிப்பறைகள் கூட ஒழுங்காக இல்லாத சூழலில் தான் இந்த தொகுதி இருக்குது. பல்வேறு கிராமங்களில் அப்படி தான் இருக்குது. அதே போல் பல்வேறு இடங்களில் இந்த பட்டாவிற்கான பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் பட்டாவிற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களையும் முதல்ல கூட இருந்து இந்த தொகுதியை அடிப்படையில் வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த தொகுதியினுடைய மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று பொது இடத்துல அவங்கள சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யணும். இதை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவங்களை சந்திக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் பொதுமக்கள் சொன்ன அந்த முதல் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னாங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான வெப்சைட், இது எல்லாத்தையும் உருவாக்கி என்னுடைய விசிட்டிங் கார்டை நானே நேரடியாக நன்றி சொல்ல போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்கேன். அதே போல் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு எம்எல்ஏ குறை தீர்ப்பு அலுவலகம் அப்படின்றத நான் பர்சனலாக தொடங்கி அந்த அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக வரும் கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள், தேவைகளுக்கு அடுத்த 10 நாட்களுக்குள்ள தீர்வை நோக்கி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுப்பேன்னு ஆல்ரெடி நான் பொதுமக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அதை செய்ய போகிறோம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்யும். இல்லை, இது டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுங்கிறத விட 50 வருஷமா 75 வருஷமா இவங்க மக்களை ஏமாற்றி சுரண்டனதுனால நம்மளை உண்மையிலேயே காப்பாற்ற ஒருத்தர் வரமாட்டாரா, ஒரு ஆளுமை வரமாட்டாரா அப்படின்ற மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எங்கள் தலைவர் தளபதி வந்ததுனால வந்த ஓட்டு. இது எதிர்ப்பு ஓட்டு கிடையாது, மக்களின் நம்பிக்கைக்கான ஓட்டு. இது வரைக்கும் வேற வழி இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. இப்போ நல்ல வழி பிறந்திருக்குன்னு தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம்.